அடே முன்னுக்கு இப்படி விரிஞ்சு போகுதுடாடா, பின்னுக்கு நடையே சந்திக்குதாடா, விளங்குது? உனக்கு வி மாதிரி விரிஞ்சு போகுது பாருங்க, வி மாதிரி விரிஞ்சு போகுது, விரிஞ்சு போகுது, நீட்டி விட்டீங்கடா சந்திக்குதானே, விளங்குது? ரைட். அப்ப இந்த சந்திக்குதுல அப்படி இந்த இடத்துல வந்து புள்ளி என்ன செய்யும்? பிம்பம் தோன்றும். சரியா? இந்த இடத்துல பிம்பம் தோன்றும். பாத்தீங்களோ, கற்பனையா வந்துட்டுது, கோடு கற்பனையா வந்துட்டு. அப்ப பிள்ளைக்கு சொல்ல நான், கற்பனையா வந்து என்ன புள்ளியல்? மாய பிம்பம். கற்பனாடா, கற்பனைன்றது மாய இல்ல, மாய பிம்பம். உண்மை பிம்பம் என்ன புள்ளியல்? திரை ஸ்கிரீன் வச்சு ஸ்கிரீன்ல போடுறதான என்ன புள்ளியல்? உண்மை பிம்பம். இந்த கோடுல வந்து கீரைகளை சந்திச்சு வந்தா அது உண்மை பிம்பம். அப்ப அதை வேற அடுத்த வேற போது பார்ப்போம். இப்ப மாய பிம்பத்தை பாருங்க. அப்ப பாருங்க, கொஞ்சம் மாய பிம்பம் வந்துச்சு. ஓகேயா? ரைட். அடுத்து வந்து பாருங்க, இதுக்கு இதுக்கு கொஞ்சம் இதுவும் சந்திக்காது. இதே என்ன செய்வாங்க, இதையும் வந்து கற்பனையா வந்து நீட்டின மாட்டா, இதுவும் வந்து செய்யும், சந்திக்கும். சந்திக்கிற இந்த இடத்துல என்ன செய்யும்? பிம்பம் தோன்றும். பாத்தீங்களா? முதலாவது கதிர்பட சந்தர்ப்பம், குழிவாடிக்கும் குவிவு வில்லைக்கும் சேர்த்து கூறியிருக்கிறேன். என்னை ஒரே இடத்துல கதைக்கிறேன், ஏன்னா ஒற்றுமடா. குழிவாடியை பற்றி உனக்கு தெரிஞ்சுட்டுதான்டா, குவிவு வில்ல சிம்பிள். அடி குவிவு வில்லையை பற்றி தெரிஞ்சுட்டா, குழிவாடி சிம்பிள். ரெண்டும் ஒரே மாதிரி தான். வேற என்ன வித்தியாசப்படுது பாரு, ஒரே சந்தர்ப்பம் தான் பாருங்க, ஒரே சந்தர்ப்பம் தான் இருக்கு.